நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று குரு வக்ர நிலை பெறார் நவம்பர் 11ஆம் தேதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி. ஆகா, பொன்னான காலம் நீங்க பார்க்க போறீங்க. நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா விஷயமே உங்களுக்கு அட்டகாசமா ஜெயம் ஜெயம் ஜெயம். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் வேணும், சுமாரான காலகட்டம் அப்படின்றத நீங்க வெயிட் பண்ணி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்றது அமோகமான காலகட்டத்துக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. ஸோ இந்த மாசத்துல கடைசி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 2ஆம் வீட்டுல உங்களுக்கு ராகு, அந்த ராகு இது வரைக்கும் குருவனுடைய பார்வையில இருந்தார். ஆனா இப்போ அந்த ராகு கண்ட்ரோல் இழந்து 2ஆம் வீட்டுல செயல்பட போறார். அப்போ நீங்க பேச்சினால் நிறைய பிரச்சனைய வாவான்னு கூட்டிட்டு வந்துருவீங்க. குடும்பத்தோட நீங்க பேசினாலும் சரி, வேலை செய்யற இடத்துல நீங்க பேசினாலும் சரி, நீங்க எந்த இடத்துல பேசினாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வேணும். அது மட்டும் இல்லாம இப்ப தசாபுத்தி அந்தரத்துல ராகு சம்பந்தமா கேது சம்பந்தமா ஏதாவது தசாபுத்தி நடந்ததுன்னா நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறார். உங்களுடைய 7ல குரு இருக்கார், பட் ஸ்டில் அந்த 2ல ராகுன்றது ரொம்ப ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் 8ஆம் வீட்டுல கேது வேற இருக்கு. அப்போ நீங்க இதான் தப்பா பேசுனீங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாம பெரிய சிக்கலுக்குள்ள மாற்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா சூரியன் வீட்டுல கேது அண்ட் சூரியன் பவர் இழந்து இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது அது அரசு வழியே மிகப்பெரிய பிரச்சனையா கூட இழுத்துட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப நிதானம் பேச்சில் வேணும். சோ தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்ற இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலயும் 11ஆம் வீட்டுல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது செவ்வாய் அப்படின்றது வலுத்து இருந்தாலும் இந்த ராகுனால நிறைய பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குன்றது மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். துர்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எதுலையுமே நிதானம்ன்றது வேண்டும், ஸ்பீடு அப்படின்றது வேண்டாம். ஈகோ அப்படின்றது ஒரு பிட்டு கூட இப்ப இருக்கக்கூடாது. ஏதாவது தப்பா பேசிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா போய் அப்பா தப்பா நினைச்சுக்காதப்பா, சாரிப்பா, டக்குன்னு ஏதோ பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசல அப்படின்னா வீணான பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப 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 நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதான் ரொம்ப முக்கியமா நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பாயிண்ட்லயும் ஹை ரிஸ்க் அப்படின்றது எடுக்கவே வேண்டாம். ஏன்னா குடும்பம் அப்படின்றது குருனுடைய அமைப்பு ஆசீர்வாதத்தோட உங்களை பார்த்தாலும் கூட குடும்பமே உங்களுக்கு வெறுக்கிறதுக்கு உண்டான வார்த்தை எவ்வளவு தடவை சொன்னாலும் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு அவங்களே உங்களை மனக்கசப்போட பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் அங்க ஏற்படுது. புதுவன தம்பதிகள் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க பேசும்போது அது நீங்க ஒண்ணுமே இல்லாம ஈஸியா பேசியிருப்பீங்க, நீங்க கிண்டலா பேசினது அவங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சிட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவான ஒரு சீனுக்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது நீங்க ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னாலும் யாரோடையாவது சேர்ந்து தானே பண்ணுவீங்க. உங்களுடைய டீம் மெம்பர்ஸ், உங்களோட ஒர்க் பண்றவங்க, உங்க பார்ட்னர்ஷிப், இதுல எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க வார்த்தைகளால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் தான் நான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய பங்கை பிரிச்சு கொடுத்துறேன், நீ வேண்டாம், என்ன சகிச்சுக்கவே முடியாது அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஒர்க் பாயிண்ட்ல இருப்பீங்க, அவங்க இன்வெஸ்டரா இருப்பாங்க. ஸோ ஒரு ஷேர் கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூரா திரும்பி கேட்கும் போது நீங்க என்ன ஆவீங்க யோசிச்சு பாருங்க, தட்டு தடுமாறி போயிடுவீங்க. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனா 28ஆம் தேதிக்கு வரைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட நீங்க செயல்படணும்னு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்குமே அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனோநிலை இப்ப ஏற்படும். அவங்களுக்காக சுகங்களோட நீங்க பண்ணணும், அவங்க சுகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணினா கூட இப்ப அதை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு.
பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஜாலிக்காகன்னு ஏதோ சாப்பிட போய் கடைசியில் அது அலர்ஜி ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதனால ரொம்ப தடுமாற்றத்துக்குள்ளேயும் வந்து நீங்க தள்ளப்படுவீங்க. ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கால் சம்பந்தமான பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை, வயிறு உபாதைகள், ரிஃப்ளெக்ஸ் ஆறது, டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல மனோநிலை அப்படின்றது ரொம்பவே நீங்க பெர்ஃபெக்டா நீங்க வச்சுக்கணும். தசாபுத்தி அந்தரத்தை தயவு செஞ்சு மறுபடியும் நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல 6ஆம் நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி எதிரிகள் தலை தூக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாகவே வந்து மாறிடும்ன்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தமா, வாகனம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் இப்ப மன சஞ்சலம் வரக்கூடிய வாய்ப்புகள். பட் குருனுடைய பார்வை இருக்கிறது பெரிய பிளஸ்ன்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள போய் அதுக்கப்புறம் சமாளிச்சு வர்றது அப்படின்றது வேண்டாமே அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அரசு வழி அனுகூலம் அந்த அளவு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எதுலையுமே நிதானத்தோடு இருங்க. ஜஸ்ட் ஓப்பனா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த மாச கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே உங்களுக்கு சொல்லுவாங்க சனியினுடைய நிலை சூப்பரா இருக்கும் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அந்த காலகட்டம் சனி பகவான் கொடுத்தால் யார் கெடுப்பார், யார் கெடுக்க முடியும், யார் பக்கத்துல போக முடியும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கிறதுனால நீங்க உங்க ராசிநாதனான சனி பகவானுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய நாவடக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க டீச்சர்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னா கூட நீங்க மேடம் நான் இப்ப கேட்கலாமா, இது எனக்கு புரியலையே அப்படின்னு சாந்தத்தன்மையோட நீங்க ப்ரொசீட் பண்ணணும். நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போயிடும் அப்படின்றது மட்டும் நீங்க தெளிவா இருங்க. அதே மாதிரி திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் நிறைய காமிக்குது. பட் ஸ்டில் 2ல ராகு, குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்களை ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஜாதகமான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா ஒப்பீனியன் இருக்கான்றது நீங்க விசாரிச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தடுமாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதனால வார்த்தை பிரச்சனைகள் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா உங்க திசா புத்தி அந்தரத்தை பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்தளவு நீங்க வந்து விநாயகர் கோயில், லட்சுமி நரசிம்மனுடைய கோயில், உக்ரம் வீரம்ன்ற ஸ்லோகம் நீங்க கேட்பது சொல்வது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தன்வந்திரியினுடைய ஸ்லோகங்களும் சொல்வது சிறப்பு. ஸோ எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து அதுக்கப்புறம் நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் பலம் யார் சொன்னாலுமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா சனி பகவானை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு, இப்படியெல்லாம் நீங்க மூவ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு பிளானிங்கோட மட்டும் இருங்க. ஆனா எக்ஸிகியூஷன் அப்படின்றது வேண்டாம். நீங்க ஏதாவது தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இப்ப இருக்கு. ஸோ மனசை தெளிவா வச்சுட்டு ஸ்லோ ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாசத்தை ஈஸியா கடந்து வந்துடலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.